பிப்ரவரி மாதத்துல அமித்ஷா அவர்கள் விஜய் அவர்களை சந்திக்க போறார் அப்படின்னு ஒரு தகவல் ஸ்ப்ரெட் பண்ணப்படுகிறது. ஆதவ அர்ஜுனாகிட்ட 234 தொகுதியில விஜய் பிறந்த நாளுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டதுன்னு அவருக்கு பொதுச் செயலாளர் கிருஷ்ணானந்த் சொன்னது மோசடி, ஃப்ராடு தனங்கிறேன். அதுவும் நீங்க செங்கோட்டையனை ஏன் சேர்த்தீங்க? காங்கிரஸ் உங்களை கரடியே காரி துப்புன மூமெண்ட்னு 3% ஓட்டு கூட தமிழ்நாட்டில் இல்லாத காங்கிரஸ் உங்களை காரி துப்பிட்டு போயிட்டான். ராஜகுமாரன் காமெடி கதை மாதிரி உங்க கதை ஆயிட்டு நீங்க அதை மறைக்கிறதுக்கு டக்குன்னு செங்கோட்டையனுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்து பார்த்துட்டீங்க. அவரு ஜெயலலிதாவை உங்க தலையில கட்டிச்சாரு. கரூர்ல ஒரு துயரமான ஒரு சம்பவம் நடந்து 41 உயிர்கள் பலியானது. விஜய் அவர்கள் அவ்வளவு சீக்கிரம் மறந்துட்டாரா என்னன்னு தெரியல. ஏன்னா தமிழ்நாட்டுல இவ்வளவு விரிவான சாலைகள் இவ்வளவு இருந்து நடந்த ஒரு துயர சம்பவம் பாண்டிச்சேரியில போய் மறுபடியும் ரோட் ஷோக்கு பெர்மிஷன் கொடுங்கன்னு யோசிக்கிறாங்க. அவங்களோட நோக்கம் தான் என்ன? விஜய் ஒரு கல்ட்டுன்னு போலியா பொய்யா பிம்பத்தை கட்டமைக்கிறது. சீமான் நேற்று ஒரு பேட்டியில் அடிச்சு நோக்கினார் பாத்தீங்களா? 135 இடங்கள்ல தாவேக்கா வெற்றி பெற்றதுங்கிற எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருக்கா? யார் சொல்லியிருக்கா? அப்ப எவ்வளவு மோசடியை பண்றாங்க, எவ்வளவு ஃப்ராடு தரத்தை பண்றாங்க. விஜயகாந்துக்கு வராத கூட்டமா? ஏன் விஜயகாந்தோட உங்களுக்கு கொஞ்சம் கூட கூட்டம் வரும்? விஜயகாந்த் டெய்லி மீட்டிங் பேசினார். உங்களுக்கு உள்ள கூட்டம் பெருசா வருதுன்னு காட்டுறதுக்கு, ஒரு போலியான பிம்பத்தை கட்டமைக்கிறதுக்கு எல்லா வேலையும் பார்த்து விஜய் வெத்து வேட்டு செல்லாத நோட்டுன்னு நிரூபிச்சது ஜெயலலிதா. ஆதவ அர்ஜுனா, விஜய் வெத்து வேட்டு செல்லாத நோட்டுன்னு ஜெயலலிதா நிரூபிச்ச வரலாறு தெரியுமா தம்பி? ஜோசப் விஜய் உங்களோட சுயநல அரசியல் லாப நோக்கத்தை அப்படியே நூல் பிடிச்சி அடிச்சு எக்ஸ்போஸ் பண்றேன். உங்க மனச்சாட்சிக்கு தெரியும் மைக் படம் போட்டது தமிழர் மத்தியில பட வசூலுக்குன்னு. என்னத்துக்கு போடுறோம் மைக் படத்தை போடுறது? நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம், நல்லா இருக்கிறேன். ஓகே. பிப்ரவரி மாதத்தில் ஆதவ அர்ஜுனா என்னன்னா தந்தை டிவியில் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. பிப்ரவரி மாதத்துக்குள்ளே திமுகவிலேருந்து சிட்டிங் அமைச்சர்கள் 2 பேர் தாவேக்காவுக்கு வருவாங்கன்னு ஒரு விஷயத்த சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் என்னென்னா ஊர்ஜிதப்படுத்தாத, அதிகாரப்பூர்வமாக அறிவிக்காத ஒரு தகவல் என்னென்னா பிப்ரவரி மாதத்தில் அமித்ஷா அவர்கள் விஜய் அவர்களை சந்திக்க போகிறார் அப்படின்னு ஒரு தகவல் ஸ்ப்ரெட் பண்ணப்படுகிறது. இதில் முதல்ல ஆதவ அர்ஜுனாகிட்ட 234 தொகுதியில் விஜய் பிறந்த நாளுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டதுன்னு அவருக்கு பொதுச் செயலாளர் கிருஷ்ணானந்த் சொன்னது மோசடி, ஃப்ராடு தனங்கிறேன். ஃப்ராடு ஆட்கள் நான் சொல்கிறேன். நீங்கள் இல்லை, நான் சொல்கிறது தவறுன்னு சொல்லி 234 தொகுதியிலையும் அன்னதானம் வழங்கப்பட்டதாட்டு ஒரு ஆதாரத்தை பெற்றுத்தர முடியுமா? ஆதவ அர்ஜுனா அதற்கு தயாரா? இல்லை ஜான் ஆரோக்கியசாமிக்கு செய்தி தொடர்பாளர்கள் நண்பர்கள் யாராவது தயாரா? அப்போ நீங்கள் சொல்கிறது எல்லாமே சரடு, கப்சா, மோசடி. வேணுகோபாலை கேரளா சீஃப் மினிஸ்டர் ஆக்கிடுறாங்க. இங்கே தமிழ்நாட்டில் 117 117 விஜய்க்கு சிஎம் போஸ்ட்டு, 50-50 2.5 வருஷம் விஜய்க்கு, 2.5 வருஷம் காங்கிரஸுக்கு, கார்த்திக் சிதம்பரத்துக்கு ஒரு துணை முதலமைச்சர், மாணிக் தாகூர் ஒரு துணை முதலமைச்சர்னு நீங்கள் கதைகளை கட்டினீங்க. ஏதாவது நடந்திருக்கா? செங்கோட்டையும் வந்திருக்கிறாரு. வந்ததும் அவர் எம்ஜிஆர் ஆதவ அர்ஜுனா கொண்டாடினார், செங்கோட்டையும் ஜெயலலிதாவை கொண்டாடினார். ஓகே, செங்கோட்டையும் மேட்ரு உங்களுக்கு ஒரு ப்ளஸ் தான். பேசிட்டேன். எடப்பாடியை பலப்படுத்துறதுக்கு தனியா வராம ஜெயலலிதா அம்மாவையும் எம்ஜிஆர் அவர்களையும் கையோடு எடுத்துட்டு போயிட்டு எம்ஜிஆர் ஏற்கனவே வச்சிருக்காங்க. ஜெயலலிதாவை விஜய் தலையில கட்டிட்டாங்க. ஸோ இதுதான் அங்கே நடந்திருக்கு. இதை தாண்டி அங்கே என்ன வந்திருக்குது? அதுவும் நீங்க செங்கோட்டையனை ஏன் சேர்த்தீங்க? காங்கிரஸ் உங்களை கரடியே காரி துப்புன மூமெண்ட்னு 3% ஓட்டு கூட தமிழ்நாட்டில் இல்லாத காங்கிரஸ் உங்களை காரி துப்பிட்டு போயிட்டான். ராஜகுமாரன் காமெடி கதை மாதிரி உங்க கதை ஆயிட்டு. ஸோ நீங்க அதை மறைக்கிறதுக்கு டக்குன்னு செங்கோட்டையனுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்து பார்த்துட்டீங்க. அவரு ஜெயலலிதாவை உங்க தலையில கட்டிட்டாரு. இல்ல அதை மறைக்கிறதும் பார்த்தாங்களா? ஏன்னா விவாதங்கள்லயே தாவேக்காவுடைய செய்தி தொடர்பாளர்லாம் பேசக்கூடியவங்களே எங்க பவரை பாத்தீங்களா, உதயநிதி பர்த்டே புஷ்னு போயிடுச்சு அப்படின்னு பேசுறாங்க. அதுதான் அவங்க நோக்கமா? இல்ல உதயநிதி அவர்களுடைய பர்த்டே செலிப்ரேஷனை நம்ம மீடியா கவரேஜ்ல இருந்து இது பண்ணுன்றது? அவங்க ரேஞ்சு உதயநிதி கூட தான். சீமானுக்கு ரேஞ்சு ஸ்டாலின் கூடயும் எடப்பாடி கூடயும். இதுதான் அரசியல். அதான் சீமானுக்கு ரேஞ்சு ஸ்டாலின் கூடயும் எடப்பாடி கூடயும் 3 திராவிட பாடி சோடாக்களையும் அடிச்சு தூக்கும்னு 3 திராவிட கட்சிகளையும் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள், 3வது மட்டை விஜய், 3 எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் வச்சு பிச்சை எடுத்துட்டு இருக்காங்கன்னு ஓகே அடிக்கிறது சீமானுக்கு அரசியல். அண்ணா, எம்ஜிஆர், கலைஞர், புரட்சி தலைவி
நினைவிடம் வந்து திராவிட சுடுகாடாயிற்று, அதை அகற்றிக்கிட்டு அழகான கடற்கரை உருவாக்குங்கிறது சீமானுக்கு அரசியல். நீங்கள் ஸ்டாலினுக்கு நிழலாட்டு, ஸ்டாலினுக்கு சபார்டினேட்டாக இருக்கக்கூடிய ஒரு உதயநிதி ஸ்டாலின் கூட சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. உங்க ரேஞ்ச் அளவு அவ்வளவுதான். அமித்ஷா அவர்களை, அதாவது அமித்ஷா அவர்கள் வந்து பிப்ரவரி மாதத்துல விஜய் அவர்களை சந்திக்க போறதா ஒன்றும் அதனால பார்த்தாலும் ஒன்றும் ஆக போறதில்ல. நீங்க தான் பலம் நிரூபிக்காதவங்க. பலம் நிரூபிக்காதவங்களால உங்களால என்ன பண்ண முடியும்? உங்க கையில வராத ஓட்டை யாருக்கு கொடுக்க முடியும்? உங்க கையில ஓட்டு இருந்தா தானே யாரும் கொடுக்க முடியும். விஜயகாந்த் 2006 பலம் நிரூபிச்சாரு, 41 சீட்டு வாங்கினாரு. நீங்க பலம் நிரூபிக்காம என்ன டெகால்ட்டி பண்ணாலும் கடைசியில் அது வேடிக்கையாட்டும் வினோதமாட்டும் புஸ்வானமாக தான் போகும். நீங்கள் நேர்மையான நல்ல ஒரு அரசியல்வாதி, நல்ல ஒரு பிராண்டிங் மாஸ்டர், அரசியல் ஆலோசனை செய்யக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா 2024 39 கேண்டிடேட் போட்டு பலத்தை நிரூபிச்சிருக்கணும். அதை நிரூபிக்காம நீங்கள் உங்கள் கையில் வராத ஓட்டை ஒருத்தர் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்னா அது நடைமுறை சாத்தியமே இல்லை. பாஜக கொள்கை எதிரி, பாஜகவை எதிர்த்து நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் போட்டியிட மாட்டோம்னு இருக்காங்க. அவங்களுடைய சரி, அம்மா 26 தள்ளிக்கிட்டு 29 போட்டிவிடுவாங்களா இருக்கும், அல்ல 31 இருப்பாங்களா இருக்கும். அதெல்லாம் அவங்க சொல்றதெல்லாம் அப்படியே நம்ம எடுக்கக்கூடாது. நீங்க பலத்தை நிரூபிச்சுட்டு பேசுங்க. பலம் நிரூபிக்காதவரை நீங்க அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு தான். நீங்க கற்பனையா ஏட்டு சுரக்காயா 1000 போட்டு 1000 கதையை விட்டாலும் காங்கிரஸ்காரனே கரடியே காரி திப்பிட்டு போன மூமென்ற தெளிவாக காங்கிரஸ்காரனே காட்டிட்டு போயிட்டான். ஏன்னா பலம் நிரூபிக்கலைங்கிறது அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு தான். நீங்க வந்து 39 மக்களவையில் கேண்டிடேட் போட்டு மிக கணிசமான ஓட்டு எடுத்தா கதையே வேற, உங்களோட அந்தஸ்தே வேற. இப்போ நீங்க 26 பலத்தை நிரூபிச்சுட்டு தான் 29 நீங்க கூட்டணி பேரத்துக்கு போக முடியும். என்ன பலம் இருக்குன்னு உங்கள்கிட்ட கூட்டணி போக முடியும். மாரிதாஸ்ன்னு ஒரு யூடியூபர், எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் தான், இந்த விஷயத்த ரொம்ப தெளிவாகவே பேசியிருக்கிறாரு. சும்மா கற்பனையா எதுவுமே ஒரு லாஜிக் இல்லாம அங்க கூட்டணி இங்க கூட்டணினா என்ன கூட்டணி, எப்படி கூட்டணி, எப்படி சீட்டு, பல நிரூபிக்காத ஒருத்தர் தன் கையில வராத ஓட்டை யாராவது எங்கேயாவது டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்களா? சிவாஜி ஜானகிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்களா? இல்லை. விஜய் இதை புரிஞ்சுடுங்க ஜோசப் விஜய் தம்பி, சிவாஜி ஜானகிக்கு பல நிரூபிக்காத ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியல. ஜானகிக்கு அது பெரிய பாடாயிற்று. சிவாஜி 67 காங்கிரஸுக்கு ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணாரா? ராதிகா 89 திமுக ஜெயித்து, ஆனா ராதிகா வச்சு ஓட்டு விழுந்தா? அதே மாதிரி வடிவேலை வச்சு ஓட்டு விழுந்தா? இல்லை. ஆனா விஜயகாந்த் 8 விழுக்காடு வாக்கெடுத்தாரு, 10 விழுக்காடு வாக்கெடுத்தாரு, 11 சேர்ந்தாரு, ஜெயலலிதா சிஎம் ஆனாரு, எதிர்கட்சி தலைவரானாங்க. டாக்டர் ஐயா 6 விழுக்காடு வாக்கெடுத்தாரு, 5.5 விழுக்காடு வாக்கெடுத்தாரு. இப்படி நல்ல வாக்கெடுத்தவர் 2098 நான் தான் சேர்த்து விட்டேன். எண்டு ஜஸ்டிஃபைஸ் த மீன்ஸ்ன்னு சோசியல் போல்ஸ்ன்னு 4 சீட்டு கொடுத்த இடத்துல பாமக துணைத் தலைவர், செய்தி தொடர்பாளர், அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் 3 பதவி எங்க ஐயா எனக்கு தந்திருந்தாரு. நான் வந்து கட்சிக்கு விசுவாசமா அதை சேர்த்து விட்டேன். எண்டு ஜஸ்டிஃபைஸ் த மீன்னு சோசியல் போல்ஸ் ஆட்டு அது வெற்றிக்கு உதவிச்சு, ஜெயலலிதாவும் பாமக வெற்றிக்கு உதவுனாங்க. நீங்க பலம் நிரூபிக்காத பாக்கியராஜை வச்சு அதிமுக அணிக்கு என்ன கிடைச்சது? பலம் நிரூபிக்காத ராஜேந்திர வச்சு என்ன கிடைச்சது? ஒரு பிரச்சார பீரங்கி, பிரச்சார வலிமை, ரசிகர் பலன்னு ஒரு சின்ன அளவுல கிடைக்கும். அந்த நேரத்துக்கு கிரௌட கூட்டலாம், அந்த நேரத்துக்கு ஒரு க்ரௌட் புல்லிங் பண்ணி உங்க கொள்கைகளை சொல்லலாம். பலம் நிரூபிச்சாதான் மரியாதை. நீங்க 10 கோடி ரூபாய் ஒருத்தனை கொடுத்து பலகீனமான காதுல பூச்சுத்தன பத்திரிகையாளர்களை பயன்படுத்தி பலம் நிரூபிச்ச சீமானுக்கு 8% அவமானப்படுத்தும் விதமா அதுல பொறாமையிலும் காழ்ப்புணர்ச்சியும் கொண்ட பிறமொழியாளர்கள், சீமானுக்கு சொந்த ஜாதியிலே சேர்ந்த சிவந்தி பாலசுப்ரமணிய ஆயத்தன் போன்றவங்கெல்லாம் உண்மையை சொல்லாம இந்த மாதிரி மோசடித்தனத்துக்கு துணை போயிட்டு இருக்கிறாங்க. சிவந்தி பாலசுப்ரமணிய ஆயத்தன் பேரும் அப்படி போட்டு தினத்தந்தியும் நீங்க 8 காலம் போடுறது உங்க உரிமை, அதை நான் தலையிட முடியாது. பலம் நிரூபிக்காதவருங்கிறதையும் சீமான் 8 விழுக்காடு நிரூபிச்சவங்கிறதையும் நீங்க கற்றெல்லாம் எழுதுறீங்களா, அதுல எழுதணும். தினமலரும் அப்படித்தான் நான் சொல்றேன். ஸோ அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டுங்கிறத நீங்க ஒத்துக்கிட்டு அடுத்த கட்டத்தை நீங்க போங்க. நீங்க சொல்லக்கூடியது வந்து கற்பனை, நிரூபிக்கப்படாத ஒன்று, தேர்தல் ஆணையத்துல பதிவுல இல்லாத ஒன்று. நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, அடுத்து வருவோம். ஆனா கரூர்ல ஒரு துயரமான ஒரு சம்பவம் நடந்து 41 உயிர்கள் பலியானது நம்ம யாராலையுமே மறக்க முடியல. விஜய் அவர்கள் அவ்வளோ சீக்கிரம் மறந்துட்டாரா என்னன்னு தெரியல. ஏன்னா அடுத்து தமிழ்நாட்டில் இவ்வளவு விரிவான சாலைகள் இவ்வளவு இருந்து நடந்த ஒரு துயர சம்பவம், பாண்டிச்சேரியில் போய் மறுபடியும் ரோட் ஷோக்கு பெர்மிஷன் கொடுங்கன்னு மீண்டும் மீண்டும் முதலமைச்சர் கதவையும் அங்கே போய் தட்டிக்கிட்டு இருக்கிறதும், அவங்க வந்து தமிழ்நாட்டில் நடந்த மாதிரி இங்கே துயரம் நடக்கக்கூடாது, எங்களோட சிறு குறுகிலான ரோடுகள் இங்கே அனுமதி மறுக்கப்பட்டது, பொதுக்கூட்டங்கள் வேணால் நடத்திக்கோங்கன்னு சொல்கிறாங்க. அதை கேட்காம மறுபடியும் போய் சந்திச்சு மறுபடியும் ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க. அவங்களோட நோக்கம் தான் என்னன்னு புரிஞ்சுக்கிறது. விஜய் ஒரு கல்ட்டுன்னு போலியா பொய்யா பிம்பத்தை கட்டமைக்கிறது.
அது சாட்டை துறைமுக அடிச்சு சீமான் நேற்று ஒரு பேட்டியில் அடிச்சு நொறுக்கினார் பார்த்தீங்களா? 135 இடங்கள்ல தாவேக்கா வெற்றி பெற்றதுங்கிற எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருக்கா? யார் சொல்லியிருக்கா? அப்ப எவ்வளவு மோசடியை பண்றாங்க, எவ்வளவு ஃப்ராடு தரத்தை பண்றாங்க. இது கட்டமைக்கிறது. இப்ப நீங்க வாரத்துல ஒரு நாள் போறீங்க, 10 பாயிண்ட்ல பேசாம ஒரு பாயிண்ட்ல பேசுறீங்க. அந்த ஒரு பாயிண்ட்டுக்கும் வேறு மாவட்டத்துல இருந்து ஆட்களை கொண்டு வரீங்க. அப்ப நீங்க ஒரு பெரிய கூட்டணி காட்டுறீங்க. விஜயகாந்துக்கு வராத கூட்டமா? ஏன் விஜயகாந்தோட உங்களுக்கு கொஞ்சம் கூட கூட்டம் வரும். விஜயகாந்த் டெய்லி மீட்டிங் பேசினாரு. அப்ப நீங்க உங்களுக்குள்ள அந்த கூட்டம் பெருசா வருதுன்னு காட்டுறதுக்கு ஒரு போலியான பிம்பத்தை கட்டமைக்கிறதுக்கு எல்லா வேலையும் பாக்குறீங்க. இதுதான் இந்த மோசடியை நாம அதுல அம்பலப்படுத்துறோம். சோ உங்க வாக்கு வலிமைன்னு சொன்னா ஜெயலலிதா அன்னைக்கு ஜெயலலிதா நினைவு நாள், விஜய் வெத்து வேட்டு செல்லாத நோட்டுன்னு நிரூபிச்சது ஜெயலலிதா. அதை ஒரிஜினா விஜய் வெத்து வேட்டு செல்லாத நோட்டுன்னு ஜெயலலிதா நிரூபிச்ச வரலாறு தெரியுமா? தெரியுமா தம்பி? உண்மை. 2014ஆம் ஆண்டு ஜெயலலிதா தலைவா படத்தை அநியாயமா காலி பண்ண இடத்துல இதுதான் அன்னைக்கும் சொன்னோம், இன்னைக்கும் சொன்னோம். இந்த ஜெயலலிதா உயிரோடு இருந்த போது சொன்னியான்னு கேட்பாங்க. ஜெயலலிதா உயிரோடு இருந்து போறதான் ஒரு ஜாதி ஆட்சி, கள்ளச்சார ஆட்சி, கந்து வெட்டிக்காரன் ஆட்சின்னு சொல்லி சரத்குமார் நாடார் சமூக உணர்வுக்கு எதிராக போறத நாடார்களை ஏத்துக்கிட மாட்டாங்கன்னு 96ல் 2006ல் சொல்லி 2016க்கு முன்னாடி ஜெயலலிதாவை எங்களுக்கு பயந்து நாடார்கள் சேர சோழ பாண்டியர் தென்னிந்தியாவை ஆண்ட அரச முறைபெறன்னு ஜெயலலிதா எங்களுக்கு கிரீடத்தை சூட்டிட்டு போனா காரணம்னா ஆர்டி டீமும் ஆர்டி முகங்காட்டி நண்பர்களோட ஃபைட் பண்ணதுதான். ஸோ ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது விஜய வெத்து வெட்டு செல்லாத நோட்டு நிரூபிச்சாங்க. இவர் மோடியை போய் கோயம்புத்தூர்ல பார்த்தாப்புல 6 விழுக்காடு ஓட்டு ஜெயலலிதா கூடுனாங்க. 39 எம்பி தொகுதிக்கு 37 எம்பி தொகுதியை ஜெயித்தாங்க. அன்னைக்கு அரசியலை பேச மறந்தவர் தான் ஜெயலலிதா சாகிறது வரை படத்திலையும் பொது வாழ்க்கையிலும் அரசியல் பேசல. உண்மைங்க. நான் ஏன் விஜயை பொய் சொல்லணும்னு நான் விரும்பல. இதே விஜய் எடப்பாடியை பலவீனப்படுத்துவார். அந்த நேரத்துல காங்கிரஸிடம் போய் பதவி கேட்டார், இளைஞர் அணி பதவி. அதுக்கப்புறம் மௌனம் ஆயிட்டாரு. அப்புறம் மோடி அவர்களை போய் சந்திக்கிறாரு. அப்புறம் இப்பதான் வந்திருக்காரு. இரு பெரும் தலைவர்களுடைய மறைவுக்கு பிறகுதான் வந்திருக்காரு. ஆனா இப்போ அவர் எம்ஜிஆர் ஜெயலலிதாவை கையில எடுத்து அதே இவரை வெத்து வேட்டு செல்லாத நோட்டுன்னு சொன்ன ஜெயலலிதா எதிர்த்து போனாரோ அவங்கள எதிர்த்துல வெத்து வேட்டு செல்லாத நோட்டு நிரூபிச்சுட்டாங்க ஜெயலலிதா. அப்ப அந்த ஜெயலலிதாவோட ஆளு விசுவாசி செங்கோட்டையனை கையில் எடுத்து எடப்பாடியை பலவீனப்படுத்துறாரு. ரவீந்திரன் துரைசாமி, பாபா சாஹேப் பீம்ராவ் அம்பேத்கரை அறிஞ்சவன். அம்பேத்கர் சொல்றாரு ஐடென்டிஃபை த எனிமி. அப்போ விஜய் ஒரு லெவல்ல எடப்பாடியை பலவீனப்படுத்துறத விஜய் நான் ஆதரிக்கிறேன். அவர் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் சொல்லி எடப்பாடிக்கு கூட்டணி வராம காலி பண்றாரு. இப்போ நீங்க இந்த இடம் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சிறுவித்தியாட்ட சொல்றேன். 2006ஆம் ஆண்டு புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பிச்சு களத்துல நின்னாரு. என்ன கூட்டம்! இவருக்கு விக்கிரவாண்டியில் வந்ததோடலாம் அவருக்கு மதுரைக்குள்ள பெரிய ஜெயலலிதா அம்மா இருக்கும்போதே, ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போதே. அப்ப அவர் கண்டஸ்ட் பண்ணும்போது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தால விடுதலை சிறுத்தைகள் பாதிக்கப்பட்ட இடங்களை சொல்றேன். பிசிகா நின்ற தொகுதிகளில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் பேரை சொல்லி அன்றைக்கு உயிரோடு இருந்த ஜெயலலிதா அம்மையாரையே பலகீனப்படுத்தி ஜெயலலிதா அம்மையாரால மக்கள் திலகம் எம்ஜிஆர் ஆதரவு இரட்டை வாக்குகளை பிசிகா தொகுதிகளில் டிரான்ஸ்பர் பண்ண விடாம பண்ணிட்டாப்புல. 8 விழுக்காடு ஓட்டு தான் ஆவரேஜா எடுத்தாரு. எம்ஜிஆர் பேரை சொல்லி தான் எடுத்தாரு. ஆனா ஸ்ரீபெரும்புதூர்ல விடுதலை சிறுத்தைகள் நின்ற தொகுதியில 19 விழுக்காடு எடுத்துட்டாரு. அப்ப அங்க 11 விழுக்காடு ஓட்டு எம்ஜிஆர் புகழை காப்பாத்ததுக்கு தேமுதிக கருப்பு எம்ஜிஆர் விஜயகாந்துக்கு போயிட்டு, அதே மாதிரி முகையூர்ல 19 விழுக்காடு எடுத்துட்டாப்புல, உளுந்தூர்பேட்டையில 20 விழுக்காடு ஓட்டு எடுத்துட்டாப்புல. அப்பெல்லாம் 12, 11 விழுக்காடு ஓட்டுகள் ஜெயலலிதா சொல்லியும் பிசிகாவுக்கு விழாம எம்ஜிஆர் புகழையும் பேரையும் காக்க பவுண்டர் லீடர் எம்ஜிஆரோட ரிஃப்ளெக்டர் குளோரி தான் ஜெயலலிதான்னு அந்த ஓட்டெல்லாம் தேமுதிகாவுக்கு போயிட்டு இப்பவும் அந்த கூட்டணி கட்சிகளுக்கு பெரிய பாதிப்பு இருக்கு. இப்ப எடப்பாடி பழனிசாமியாவது அவர் மிக்க தொகுதியில ரெட்டலையை வச்சு அதை சமாளிச்சிருவார். எம்ஜிஆர் ஜெயலலிதாலாம் இருக்கட்டுப்பா, அவங்க சின்ன ரெட்டலை தானே. விஜய் வேணா எம்ஜிஆர் தூக்கிட்டு வரட்டு, ரெட்டையில தூக்கிட்டு வரட்டு, நான் ஆணையிட்டாள்னு படிக்கட்டு, அந்த படத்துக்கு கொஞ்சம் வசூல் கொஞ்சம் எம்ஜிஆர் வச்சு கொஞ்சம் அதிகரிக்கும். தூண்டிக்காரனுக்கு மதப்பேல தானே கண்ணு, பொழப்புல தானே விஜய்க்கு கண்ணு, அந்த சினிமா பொழப்புக்கு எம்ஜிஆர் வச்சு கொஞ்சம்
வசூல் வரும், நான் மறுக்க வரல. எம்ஜிஆருக்குன்ற ரசிகர்கள் இன்னும் பழைய படங்களை பார்த்துட்டு இருக்காங்க தமிழ்நாடு ஃபுல்லா. எனக்கும் அவங்களுக்கு வேற ஒரு வில்லங்க நடந்தது, அது வேண்டாம். ஸோ அவங்களால ஒரு கெயின் இருக்குது. இங்க பெரிய லாஸ் என்னன்னா கூட்டணி கட்சிகளுக்கு பெரிய லாஸ். எப்படி விஜயகாந்த் நின்ன தொகுதியில மதிமுகவுக்கும் சரியா ஓட்டு போடாம, விசிகாவுக்கும் சரியா ஓட்டு போடாம, 2006 எம்ஜிஆர் பேரை போல காட்டுறதுக்கு எம்ஜிஆருக்கு விஜயகாந்துக்கு 20, 18, 19 மதிமுக விசிகா நின்ன தொகுதியில அள்ளி எம்ஜிஆர் ரசிகர்கள் போட்டாங்களோ, அந்த மாதிரி ஜெயலலிதா எம்ஜிஆர் மேல பற்றுதல் உள்ள வாக்காளர்கள் அதிமுக கூட்டணி கட்சி இருக்கக்கூடிய தொகுதியில விஜய்க்கு ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அது வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நான் ஒரு தரவுகளின் அடிப்படையில தான் சொல்றேன். நான் மற்றவன மாதிரி நிரூபிக்காத ஒருத்தனால ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ண முடியும்னு சுமன் ஸ்ரீராமன் போன்றவங்க மாதிரி சீமானுக்கு 2% ஓட்டு வரும்னு சொல்லிக்கிட்டு கொஞ்சம் கூட லட்சம் இல்லாம தப்பா சொல்லிட்டேன்னு கூட சொல்லாம சொல்ற மாதிரி இல்லை. நான் தப்புன்னா தப்புன்னுருவேன், சொன்னா ஆதாரபூர்வமா தான் நான் சொல்லுவேன். வாக்கு பலத்தை நிரூபிக்காத விஜயால ஒரு வாக்கை கூட்டணிக்கு போனா டிரான்ஸ்பர் பண்ண முடியாது. ஆனா தன் பலத்தை நிரூபிக்கிறதுக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதா பேரை சொல்லி நிற்கக்கூடிய விஜய்க்கு எம்ஜிஆர் ஜெயலலிதா புகழை காப்பாத்ததுக்கு அவங்க அபிமானிகள் எடப்பாடிக்கு ரெட்டலைக்கு ஓட்டு போடுவாங்க. ஆனா எடப்பாடியை நம்பி இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் தொகுதியில எப்படி விஜயகாந்துக்கு எம்ஜிஆர் பேரை புகழை காப்பாத்த நிற்கும் போது மதிமுக விசிகா தொகுதியில ஓட்டு போடாம தேமுதிகவுக்கு ஓட்டு போட்டாங்களோ, அதே மாதிரி விஜய்க்கு அந்த ஓட்டு கூடும், டிரான்ஸ்பர் ஆகும். இது பாஜகவுக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும். பல நிரூபிக்காத விஜய சீமான் மேல் உள்ள காழ்ப்புணர்ச்சியிலும் வன்மத்திலையும் அதே நாடார் சமூகத்தை சேர்ந்த தமிழ் செம்மையார் விஜயை தூக்கி தூக்கி பேசினாங்க. இப்ப அவங்களே ஒரு தொகுதியில நின்னாலும் விஜய் எம்ஜிஆர் ஜெயலலிதான்னு நிற்கும் போது அந்த வாக்குகள் அதிமுக வாக்குகள் எம்ஜிஆர் ஜெயலலிதா புகழை காப்பாத்துறதுக்கு விஜய் கட்சிக்கு போகும். இது தேவையா? அடுத்தால எடப்பாடி ஒரு பிரமாண்ட கட்சி வருது. ஏன்பா ஒரு தேர்தலில் போட்டி போடாத கட்சி எப்படிப்பா பிரமாண்ட கட்சி ஆகும்? லெட்டர் பேட் கட்சியா விக்கிரவாண்டியில போலரைசேஷனுக்கு எடப்பாடியை கண்டு பயந்து போன மாதிரி விஜயும் கண்டு பயந்து போன கட்சி எப்படி பிரமாண்ட கட்சி ஆகும்? நீங்க பலத்தை நிரூபிச்ச கட்சி தானுங்க பிரமாண்ட கட்சி ஆகும். அப்போ உங்களுக்கு ஆள் இல்லை, கூட்டணிக்கு ஆள் இல்லை. சீமான் 8% ஓட்டு அடிச்சிருக்கவர் ஒரே குட்டையில் ஒரே மட்டைன்னு உங்களை அடிச்சு தகர்க்கிறாரு. அவரு எம்ஜிஆர் அதுன்னு வராரு, வந்துட மாட்டாரான்னு பலம் நிரூபிச்ச ஒருத்தரை அவமானப்படுத்தும் விதமா கட்சி ஆரம்பிச்சு கூட்டத்தை மட்டும் காட்டின ஒருத்தரை பிரமாண்ட கட்சிங்கிறாரு. பல நிரூபிச்சா தானே பிரமாண்ட கட்சி. கூட்டம் கூடுதே, அந்த கூட்டம் அதான் பிரசாந்த் கிஷோர் கூட கூட்டம் கூடிச்சு 23 விழுக்காடு வருவாருன்னு இது கருத்து கணிப்பெல்லாம் சொல்லிச்சு. 3.5 விழுக்காடு வந்திருக்கிறாரு. நான் விஜய பிரசாந்த் வேற, விஜயோடைய ஃபேஸ் வேற. கண்டிப்பா பிரசாந்தோட கீழையும் போயிடலாம், மேலையும் வரலாம். அது வந்தா தானங்க தெரியும். நீ சொல்றதை நான் ஏன்பா ஒத்துட்டு போனோம்? எவிடன்ஸ் கொடு, எலெக்ஷன் கமிஷன் டேட்டா கொடு. பிரசாந்த் கிஷோரோட அவர் கீழே போயிடலாம், இல்ல பிரசாந்த் கிஷோரோட கிரோட் பில்லர் மேல வரலாம். அமைக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்குல்ல சார் அதிமுகவுக்கு. தேர் யூ ஆர். அப்போ வேற வழி இல்லாம உங்களுக்கு பல நிரூபிக்காதவருக்கு கூட்டணி அதுன்னு சீன போட்டீங்க. கரூர் விஷயத்துல அவருக்கு ஆதரவா பேசுனீங்க. இப்ப இங்க எல்லாம் உங்களுடைய யார் கூட்டணி வந்தாலும் அந்த கூட்டணி கட்சிக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதா வாக்குகள் வராம விஜய்க்கு போகக்கூடிய அளவுக்கு விஜயகாந்த் மதிமுகவையும் விடுதலை சிறுத்தைகளையும் 2006 பலகீனப்படுத்துற மாதிரி எடப்பாடியை பலகீனப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தப்பான அரசியல்ல மாட்டிக்கிட்டீங்க. இப்ப நான் கூட விஜய வன்மத்துல பேசுறேன், காழ்ப்புணர்ச்சியில பேசுறேன்னு சொன்னா இப்படி விஜய்க்குள்ள சாதகத்தை பேசுவேனா? விஜயை பற்றி உண்மையை பேசுறேன் நான். இன்னும் சில மணி நேரங்கள் கூட நீளலாம் தாவேக்காவுடைய செயல்பாடுகள் பற்றி பேசினா. ஆனால் கடைசியாக மதுரை தெற்கு விஜய், மதுரை மேற்கு விஜய், திருப்பரங்குன்றம் விஜய் அப்படின்னு எல்லா தொகுதியிலையும் நான் தான் போட்டியிடுறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ இதன் மூலியமா விஜய் அவர்கள் நேரடியாக போட்டியிட போகிறது இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாமான்றது ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி என்னென்னா, இவ்வளவு சொன்ன விஜய் அவர்கள் மதுரையில் திருப்பரங்குன்றத்தில் எவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்கு, இது வரைக்கும் அட்லீஸ்ட் அவரோட இதில் ஒரு அறிக்கை கூட வரலை. இவரோட அரசியல் எப்படி எடுத்துக்கு? அதாவது மதுரை விஜய், திருப்பரங்குன்றம் விஜய், திருமங்கலம் விஜய், உசிலம்பட்டி விஜய்லாம் நிரூபிச்சுட்டு பேசினா கரெக்டு. இன்னைக்கு ஜெயலலிதா நினைவு நாள், ஜெயலலிதா வெத்து வேட்டு செல்லாத நோட்டுன்னு நீங்க மோடியை பார்த்ததும் உங்களை நத்திங்னு நிரூபிச்ச நாள், நிரூபிச்ச ஜெயலலிதாவுக்கு நினைவு நாள். நீங்க ஒரு வாக்கு வங்கியை நிரூபிச்சுட்டு இதை பேசினா கரெக்டு. நான் சொல்ல லாஜிக் புரிய மாட்டேங்குது நிறைய பேருக்கு. எப்பா நீ விக்கிரவாண்டிக்கு தான் போன,
லெப்ட் ஹேண்ட்ல உதயநிதி உன்னை டீல் பண்ணி அனுப்பிட்டாப்லையே. போலிங் கூடிச்சு, திமுக ஓட்டு கூடிச்சு, நோட்டாக்கு ஓட்டு குறைஞ்சிடுச்சே. அப்ப நீ 50,000 ஓட்டு இருக்கு, 20% ஓட்டு இருக்குன்னு ஜானா அரிக்கசாமி காலையில இருந்து சாயங்காலம் வரை பேசி விட்டுருங்க. நான் 10 கோடி ரூபா வாங்கிட்டேன், அதுக்கு எனக்கு பாடுபடணும், அதுக்கு நீங்க விஜய் பேரை பேசி விட்டுருங்கன்னு சொல்லி காலையில இருந்து சாயங்காலம் வரை சீமான்கிட்ட வாங்கின துட்டுக்கு சீமான்கிட்ட லாபி பண்ணிட்டு இருப்பாரு. கடைசியில் நோட்டாவுக்கே ஓட்டு குறைஞ்சு போச்சு, சீமானுக்கே 1 விழுக்காடு தானே ஓட்டு கூடிச்சு. இத்தனைக்கும் சிவகார்த்தியை வர சீமான வந்து பார்த்தாரு. சிவகார்த்தியை பார்த்ததுனாலதான் சிவகார்த்தியின் புகழுக்குள்ள பொறாமையில சிவகார்த்தியின் புகழை மறைக்கிறதுக்கு நீங்க கள்ளக்குறிச்சி சாராய்ச்சாவை பார்த்தீங்க, அது வேற விஷயம். அப்போ நீங்க வந்து உங்களுக்கு செல்வாக்க நிரூபிச்சுட்டு திருப்பரங்குன்றம் விலை திருமங்கலம் விஜய் உசிலம்பட்டி விஜய்னு சொன்னா அது நியாயம். உங்க ஓட்டு தான் என்னன்னு தெரியாம சொல்றது எப்படி நியாயம்? இப்ப நீங்க கேக்குறது எம்ஜிஆரையும் ஜெயலலிதா வச்சு விஜய் சொன்னவர் பிச்சை எடுக்கிறாருன்னு கேக்குறீங்க. எடுக்கத்தான் செய்வாரு, லாபத்தை தான் பார்ப்பாரு. சினிமாவிலே ரஜினியை வச்சு பிச்சை எடுத்தாரு. அண்ணாமலை தம்பினா ஆட வந்தான்னு முதல் பிச்சை, அது பிறகு எம்ஜிஆர் வச்சு பிச்சை. இப்படி பிச்சை எடுத்து சுயநலத்துக்காக மற்றவங்க புகழ்ல குளிர்காயறதான் விஜய்க்கு வழக்கம். ஒண்ணு. இப்ப நீங்க திருப்பரங்குன்றத்தை கேட்டீங்க. திருப்பரங்குன்றத்துல கருத்து சொன்னா இந்துக்களை பாதிக்கும். இந்துக்கள் படம் பார்க்கறத விட்டுறக்கூடாது. நீங்க சிஏ எதிர்ப்பாளர் தான், நீங்க வக்போர்டு எதிர்ப்பாளர்கள் தான், நீங்க நீட் இந்து கிறிஸ்டின் பிரச்சனை இல்ல ஸ்ருதியா, நீங்க ஓகே நீங்க பாஜக எதிர்ப்புங்கிறல வாரீங்க. இந்த பிரச்சனை எல்லாம் முஸ்லீம் கம்யூனிட்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். எஸ்ஐஆர் கூட இன்டைரக்டா முஸ்லீம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். இதுல எல்லாமே நீங்க முஸ்லீம் கூட நிக்கிறீங்க. ஆனா இது திருப்பரங்குன்றம் இந்துக்களும் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இஸ்லாமியர்கள் இந்துக்கள், அப்போ இந்துக்களை பகிச்சிட்டா, இந்துக்கள் படம் பார்க்கறத விட்டுட்டானா பொழப்புல கொஞ்சம் கோடியில மண்ணு விழுந்துருமே. இல்ல இப்போ செலக்டிவ் இல்ல இப்படித்தான் பொழப்புவாதி. அதைத்தான் நான் சொல்றேன், பதில் சொல்ல மாட்டாரு. அஜித்குமாருடைய அந்த காவல் நிலைய மரணத்திற்கு போராட்டம் பண்றாரு வந்து அட்டை பிடிச்சிட்டு நின்னாரு. அதுக்கப்புறம் ஒரு ஆணவ படுகொலை நடந்துச்சு கொடூரமா. அந்த ஆணவ படுகொலைக்கு ஆதவர்ஜுனா கூட ஒரு அறிக்கை கொடுக்கல. அப்போ அத கேள்வியா கேட்டா கூட அதை ஸ்கிப் பண்ணி போயிடுறாங்க. கவின் படுகொலைன்னா அதுல மறவர் சமூக சகோதரர்கள் ஒரு பக்கம், தேவேந்திர குல வேளாளர் சமூக சகோதரர்கள். அதுல கருத்து சொன்னா மறவர் சமூக சகோதரர்கள் வந்து படத்தை பார்க்க விட்டுருவான்ல, எப்படி சார் இது? இந்த 75 வருஷ பாரம்பரிய கட்சி சூழ்ச்சி பண்ணுவாங்க, எங்களுக்கு அதெல்லாம் தெரியாதுன்னு சொல்ற உங்களோட விஜய் அவர்களுடைய அரசியல் ஆரம்பமே இப்படி இருக்கு. செலக்டிவா குரல் கொடுக்கறதுங்க எப்படி ஒரு தலைவருக்கு அழகா? கடைசி படம் இது தப்பு. கடைசி படம் ஜன்னாங்கிறது தண்ணியில தான் எழுதணும். நீங்க சிஏ எதிர்ப்புங்கிறது மட்டுமா ஒரு கொள்கை ஒரு பாராளுமன்ற தேர்தல்ல? ஏன் முஸ்லீம் வந்து பீஸ்ட் படத்துல சாபம் போட்டுட்டான், அவனை திருப்திப்படுத்துறதுக்கு அதை மட்டும் சொல்லிட்டு போனாப்புல. நீங்க மைக் படத்தை போட்டது உலக தமிழர்கள் மத்தியில சீமானுக்கு ஒரு பெரிய செல்வாக்கு வளையம் இருக்கு. இங்க 8 விழுக்காடு எடுத்துட்டாரு. தமிழ்நாட்டில் இருக்கிறத விட கலைஞரை விட பிரபாகரன் சீமான் தான் தமிழர் தலைவர்னு கனடா, லண்டன், ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, சிங்கப்பூர், மலேசியா இங்க ஒரு கூட தமிழர் நினைக்கிறான். அப்ப நீ சீமானுக்கு மைக்க போட்டுட்டா இவன் படத்தை பார்த்துருவாங்கிற லாப நோக்கத்துல போட்டது. ஜோசப் விஜய் உங்களோட சுயநல அரசியல் லாப நோக்கத்தை அப்படியே நூல் பிடிச்சி அடிச்சு எக்ஸ்போஸ் பண்றேன். உங்க மனச்சாட்சிக்கு தெரியும் மைக் படம் போட்டது தமிழர் மத்தியில பட வசூலுக்குன்னு. என்னத்துக்கு போடணும் மைக் படத்தை போடுறது? அவரு அப்போ உங்களை 39 தொகுதியிலையும் சிஏ எதிர்ப்பு சொல்றதுக்கு யாரும் கண்டுக்கல. உங்களை உடனே மைக் படத்தை போடுறீங்க. இப்படி எல்லாமே சுயநலத்தோட தான் இருக்கும். இப்பவும் உங்க சுயநலத்துல என்னோட பொதுநலம் வந்து ஃபுல்ஃபில் ஆகுது. நீங்க ஜெயலலிதாவையும் எம்ஜிஆரை போட்டு சுயநலமா நீங்க களத்துக்குள்ள வர்றதுல எடப்பாடி பலகீனப்படுறாரு. எடப்பாடிக்கு கூட்டணி கட்சிகள் பலகீனப்படும். அதை நான் வாழ்த்துறேன், பாராட்டுறேன். நன்றி சார், நன்றி உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும். நன்றி.